हाई फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குருவித்தலை பாவக்காய் குழம்பு வந்து எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்தறலாம் வெந்தயம் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் 4 பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை 3 ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் விழுது லெமன் சைஸ் வந்து புளி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி பழம் 3 தேவையான அளவு உப்பு மசாலா ஐட்டத்துல வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் 1 ஸ்பூன் வந்து சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் நான் பாவக்காய் வந்து குருவித்தலை பாவக்காய் வந்து 1/4 கிலோ எடுத்து வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சு பிரஷர் குக்கர் ஒன்று வச்சிருக்கேன் குக்கர் நல்லா சூடாறணும் 1 ஸ்பூன் வந்து சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ வெந்தயம் கடுகு வந்து போட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் நல்லா பொரியணும் கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பேஸ்டா வதங்கி வரணும் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ பாவக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ 3 ஸ்பூன் அளவு தேங்காய் விழுது எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா மசால் வடை போற வரையும் 5 நிமிஷம் வதங்கணும் மசால் வடை எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து புளி கரைச்சி வச்சிருக்கிறது தண்ணி ஊற்றிடலாம் தேவையான அளவு இதில் தண்ணி பார்த்து கரைச்சி ஊற்றிக்கலாம் குருவித்தலை பாவக்காய் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு நீங்களே இதே மாதிரி பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க Thank you